என்னதான் பண்ண சொல்ற? ஏசுநாதரை பார்த்து நீயும் குணமாக வேண்டியதானே? நானும் இவனும் நேற்று போனோம், ஆனா அவரை பார்க்க முடியல. இவன் என்ன சொல்றான்? எதுக்காக கட்டிட்டு இருக்கான்? நாங்க போறதுக்குள்ள அவர் அங்கிருந்து போயிட்டாரு. அதைத்தான் அவன் சொல்றான்னு நினைக்கிறேன். அடடா, அப்புறம் ஏன் ராத்திரி நீங்க 2 பேரும் சத்தத்துக்கு வரல? சரி சரி, என்னவா? அங்க யாக்கோப் கதையை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. கதையை கேட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டோம். என்ன சொன்னாங்க? ஆண்டவருடைய திட்டப்படி மூத்த பிள்ளைக்கான உரிமையை யாக்கோபுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதான் கதை. சரி, அதை சொல்ல, நானும் கேட்கிறேன். சொல்லிட்டா போச்சு, பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கூழ் தெரியா? தரேன், ஆனா என்ன ஆனா எனக்கு உண்டான ஒரு காரியம் ஆகும். அது என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதுவா, உனக்கு தலைமகன் அப்படின்ற உரிமை இருக்கு இல்லையா, அது பூரா எனக்கு கொடுத்துரு. அவ்வளோதானே? அது எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. அதெல்லாம் சரி, எனக்கு நீ இப்போவே சத்தியம் பண்ணி தரணும். எனக்குரிய எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. அண்ணா அண்ணா, கூழ் சாப்பிடுங்கண்ணா, எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க. எனக்கும் அவன் எங்க போனான்னு தெரியல. ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு பேச்சு வந்துருச்சு. ஐயோ, கீழே எனக்கு பேச்சு வந்துருச்சு. நான் பேசுறேன். நான் பேசுறேன் பாரு. ஆமா, நீ யாரு? நான் தான்ப்பா. நீ யாரு? நான் தான்ப்பா, உங்க கூட இருந்தேனே. எங்க கூட இருந்தியா? எங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் தான்ப்பா, உங்க கூடவே இருந்தேன், வாய் பேச முடியாம. நீதானா? எப்படி சொல்ற எங்க கூட இருந்த? ஞாபகம் இருக்கா? போன வாரம் நம்ம ஏசுநாதரை பார்க்க போனோம். அன்னைக்கு கூட அங்கேயே தூங்கிட்டு இருந்தேன். இதான் அது. நீதான் உண்மையாச்சே, எப்படி பேசுற? நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அப்ப ஏசுநாதர் வெளியே வந்தார். என் பக்கத்துல நின்னாரு, என்னை தொட்டாரு. நான் உடனே பேச ஆரம்பிச்சேன். சந்தோஷம் தாங்க முடியல, அதனால தான் மட்டும் சொல்ல ஓடி வந்தேன். நாங்களும் அவரை பார்த்து சீக்கிரமா குணமாயிடணும். சரி, யாக்கோபோட நீதி கதையை சொன்ன. சரி, உங்க 2 பேருக்கும் சேர்த்தே சொல்றேன், வாங்க. நான் சொல்றேன், நீ அதை செய்யறியா? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு இல்லாமையா? ஏசா, எனக்கு வயசு வேற ஆயிடுச்சுப்பா. அதனால நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சுட்டாப்பா. நான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ ஆசைப்படுற மாதிரியே செய்யறப்பா. என் புள்ள யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதம் அவனுக்கா? பார்த்துக்கிறேன்.
சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இப்போ தானப்பா போனேன், அதுக்குள்ளே வந்துட்ட. எல்லாம் கடவுளாகி ஆண்டவராகப்பா. சாப்பிட்டு மனசார ஆசீர்வதிங்கப்பா. நீ ஏசாவாப்பா, குரல் யாக்கோபு மாதிரி இருக்கே. பக்கத்துல வா, நான் உன்னை தொட்டு பார்க்கணும். நீ ஏசாதான். ஆமாப்பா, அதுல என்ன சந்தேகம்? ஏசா, பக்கத்துல வாப்பா. அப்பாவுக்கு முத்தம் கொடுப்பா. நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும். இதோ அப்பா. அப்பா, நான் ஏசா வந்திருக்கேன்ப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. சாப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இப்போதானப்பா உன்னை ஆசீர்வாதம் பண்ண. இல்லப்பா, நான் இப்பதான் வரேன். அப்போ உன் தம்பி ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்பா, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் ஒரு முறை தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ண முடியும், திரும்ப என்னால பண்ண முடியாதுப்பா. ஆண்டவர் குறிச்சு வச்ச மாதிரி இளையவன் மூத்தவனை ஆழ்வான்னு சொன்னது நடந்து போச்சுப்பா. அப்பா, எப்படியாவது என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. முடியாதுப்பா, நான் ஆசீர்வாதத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போப்பா என்னை ஏமாத்திட்டான்ல, அவனை எங்க இருந்தாலும் நான் வெட்டுறேன் பாரு அவனை. யாக்கோ, நான் சொல்றது உடனே கேளு. என்னமா பண்ணணும்? உன் அண்ணாவோட பொழுதுக்காக தேடிட்டு இருக்கான். நான் என்னமா பண்றது? நீ உடனே கிளம்பி உன் மாமா வீட்டுக்கு ஓடி போயிடு. நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு. சரிம்மா, நான் கிளம்புறேன்.